டிஎன்யூஎஸ்ஆர்பி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதுவும் முக்கியமான ஒரு தகவல் யாருக்குன்னா எஸ்ஏ ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ஒரு முக்கியமான. அது என்னன்னா, அந்த 42 கேஸுனால தான் 2 வருஷம் எஸ்ஏ மாணவர்கள் நோட்டிஃபிகேஷன் வராமல் ரொம்பவும் பாதிப்புள்ளாகி இருக்கிறார்கள். அந்த 42 பேர்த்தோடைய கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா முடியலையா நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நிறையா பேர் கமான்லேயே நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் ஊடையில் ஒரு 2 வீக் ஆஃப் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கலனால அவங்களுக்கு நான் எந்த ஒரு வீடியோவும் சொல்லவும் இல்லை. அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கனால ஒரு நல்ல தகவல் கிடச்சிருக்கனால நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்ன தகவல்னால், நம்ம 11ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு வாய்தான்னு ஒன்று வாய்தா வச்சுருந்தாங்க எஸ்ஐக்கு லாஸ்ட் முடிக்கிற மாதிரி. அந்த வாய்தாவில் 11ஆம் தேதி நடந்த கேஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி சொல்லி கேஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குன்னு தவிர முடிகிற மாதிரின்னு தெரியல. அதனால் அது 13ஆம் தேதி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த நாளுடைய கேஸும் முடிகிற மாதிரி தெரியல. அதனால் எஸ்ஏவுடைய நோட்டிஃபிகேஷன் இந்த மந்தில் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல. அந்த சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக இந்த மந்த்து எண்டில் எஸ்ஏ நோட்டிஃபிகேஷன் உறுதியாக எதிர்பார்க்கலான்னு தான் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக தெரிஞ்சிருமா இந்த மந்த் லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் உறுதியாக வருதான்னு இந்த இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு 2 நாள் கழித்து நியூ வீடியோவாக போடுறேன். ஆனால் இன்னொரு தகவல் கிடச்சிருக்கு. சார் ஏஜ் ரிலாக்ஸன் பண்ணுவாங்களா சார்? நிறையா பேர் 2 லட்சம் மாணவர்கள் ஏஜோடைய பாதிப்பில் இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் இது பண்ணுவாங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு கேஸாக கொடுத்துருந்தாங்க. இந்த கேஸு ஃபஸ்ட்டு அந்த கேஸ் எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கேஸுக்கு ஊடையில் ஒரு எல்லோரும் ஒரு கூட்டாக சேர்ந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மேக்ஸிமம் அந்த பார்டரில் 2 மந்த்து 3 மந்த்து முன்னாடி முடிஞ்சிருக்கும்ல, டிசம்பர், அப்போ உள்ளவங்களுக்கு எக்ஸாமு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நவம்பர் அந்த இதில் முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி. ஏஜ் ரிலாக்ஸன் கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எனக்கு கிடைச்ச தகவல்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏஜ் கண்டிப்பாக இந்த வட்டம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக அதிலே சொல்லிடுவாங்க. எப்படி ஏஜ் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னு அவங்களே தெளிவாக கொடுத்துருவாங்க. அதனால் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நிறையா பேர் வருத்தத்தில் இருக்கீங்க. நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எந்த ஒரு கவலையும் இருக்காதீங்க. கண்டிப்பான முறையில் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதம் எண்டில் இல்லைனா ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக முறையில் எஸ்ஏயோடைய கண்டிப்பாக வந்துடும். அதை தொடர்ந்து அப்படியே பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எந்த ஒரு கவலையும் படாதீங்க. படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நிறைய பேர் பிடிஎஃப் இல்லாதவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் 1000க்கு மேலே வரப்போகிறாங்க. அவங்க நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. நம்ம பிடிஎஃப் டெய்லியும் டெஸ்ட்டு மாதிரி கொஸ்டின் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதோடைய லிங்க்கு நான் கமெண்டில் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இல்லைனா நீங்கள் தாராளமாக வெளியில் கூட போய்க்கலாம். கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே எஸ்ஏயோட நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீயாக உங்களுக்கு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிசி ஸ்டூடெண்ட்டுக்கும் டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பிடிஎஃப்பும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ்ஏவுடைய எக்ஸாம் எப்போ வரும்னா, நம்ம குரூப் 4 ஜூலை 15 எக்ஸாம் இருக்குது. அந்த வீக்கில் தான் நம்மளுக்கும் எஸ்ஏவுடைய எக்ஸாம் இருக்கும். அதனால் 2 பேரும் படிக்கிற 2 எஸ்ஐக்கும் படிப்பாங்க, குரூப் 4க்கும் படிப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பாதிப்புள்ளாகும். அதேனால் எஸ்ஐக்கு மட்டும் படிக்கிறவங்க நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் இந்த வட்டம் 1500 வேக்கன்சி உறுதியாக இருக்குதுன்னு நம்பப்படுகிறது. அதே மாதிரி பிசிக்கும் 5000க்கு மேலே 5000லேருந்து 7000 வரையும் ஸ்டூடெண்ட்டுக்கு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் 2025 இந்த வருஷத்தில் எல்லோரும் எக்ஸாம் கண்டிப்பான முறையில் எலெக்ஷனால் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வருஷத்தில் இப்படி பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் 2026 எலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் அடுத்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு கம்மி. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பான நோட்டிஃபிகேஷன் வந்தால் எல்லோரும் படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகி போக பாருங்கள். அடுத்து உங்களுக்கு புதுசாக ஒரு தகவல் கிடச்சிச்சின்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பான முறையில் போடுறேன். நான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நானாக சொல்கிறேன்னு, அப்படி கிடையாது. நான் ஃபோன் போட்டு ஒரு உயர் அதிகாரிட்ட கேட்டக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேனே தவிர எனக்காக யோசிச்சு சொல்கிறதுக்கு அளவுக்கு நான் இது கிடையாது. அதே மாதிரி எனக்கு தகவல் கிடைச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வேறு அப்டேட் கிடச்சி நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.